சார், இங்க ஜீவான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலதான் இவனை அரெஸ்ட் பண்ணோம். சார், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். இவனை எப்படி தெரியும்? இவரு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். ஜீவாவை எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல டைப் தான். ஆனா எப்படி இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் இல்லங்க ஒன்னும். என் தம்பி அப்படிப்பட்ட பையன் இல்ல. ஏதோ தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டான். அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவர் ரொம்ப நல்லவர் தான். தப்பு பண்றவரெல்லாம் இல்ல. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சாரி ஆஜி சார், நாங்க அவனை சம்பவம் நடந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எஃப்ஐஆரும் போட்டாச்சு. கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம அங்க வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க. சோசியல் மீடியா நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது சார். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சார் என்னப்பா? சார், ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்தேன். ஜீவா, ஒருவேளை நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை ஓப்பனா சொல்லிரு. உன்னோட ஏஜ்ல இந்த மாதிரி சபலத்துக்கு ஆளாவதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பட் இப்ப நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச லாயரை வச்சு எப்படியாவது ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுவேன். எப்படியோ நீ மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் நீ என்ன ரீசன் சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் கேட்க போறதில்ல. அட்லீஸ்ட் நீ உண்மையை சொன்னா உனக்கு பனிஷ்மெண்டாவது கொஞ்சம் குறையும். நீ தப்பு பண்ணிருந்தா சொல்லிரு. இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. அப்படி ஒரு குடும்பத்துல இருந்தும் நான் வரல. பொண்ணுங்களை அப்படி தப்பான பார்வையில பாக்குறதுக்கும் எனக்கு அவசியம் கிடையாது. என் அப்பா அம்மா ஒண்ணு அப்படி வளர்க்கல. நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த எல்லாரையுமே நான் அக்கா தங்கச்சியா மட்டும்தான் பார்ப்பேன். இப்படி ஒரு மட்டமான வேலைய நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஜீவா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உன் மொபைல கொடு. என்ன மீனாட்சி, எதுக்கு மொபைல் கேக்குற? ஜீவாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதனாலதான் அவங்க போயிருக்கான். அவனுக்கு யார் கால் பண்ணது, என்ன ஏதுன்னு விசாரிச்சாலே இதுல இருக்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிடும்.